வாரத்துக்கு முன்னாடி இந்த இலை ஆன்லைனில் கிடைக்குமா, இந்த பவுட்ரு கிடைக்குமான்னு சொல்லி தேடி அலைஞ்சிட்ருந்தேன். இப்போ சம்மர் ஹாலிடேஸ்க்கு ஊருக்கு வந்ததும் இங்கே பாருங்கள், என்ன இல்லைன்னு தெரியுதுங்களா? இதுதான் பொடுதலை. டேண்ட்ரஃப்க்கு இது பேரே பொடுதலை. இது இதுதானான்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு கூகுள் லென்ஸில் ஸ்கேன் பண்ணி அதுக்கப்புறம் வீடியோலாம் பார்த்து இப்போ தான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். இதான் பொடுதலைன்னு சொல்லிவிட்டு இதனோட பூவை வச்சு தான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். அப்புறம் எங்கள் பாட்டிக்கிட்ட கேட்டேன் இதான் பொடுதலையான்னு. அப்புறம் அவங்கக்கிட்ட கன்ஃபார்ம், அவங்க கூகுளை விட பயங்கர சர்ச் இன்ஜின் மாதிரி. கீரையை பற்றி எது கேட்டாலும் சொல்லிடுவாங்க. அவங்களுக்கு 90 வயசு ஆகுது. அவங்கக்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இதை பறிக்கிறேன். பாருங்கள், 1 வீக்கு முன்னாடி ஆன்லைனில் இதனோட பவுட்ரு கிடைக்குமா, டேண்ட்ரஃப் செம்ம டேண்ட்ரஃபு, பவுட்ரு கிடைக்குமான்னு தேடிட்டு இருந்தேங்க. பாருங்கள் இதனோட பூ எப்படி இருக்குன்னு தெரியுதா? சென்டரில் ஒரு ப்ரௌன் பர்பிள் மாதிரி இருக்குது. 3 கார்னரில் ட்ரையாங்கிள் மாதிரி ஒரு குட்டி குட்டி பூ இருக்குது. இதுதான் பொடுதலையோட பூ. இதை வச்சு தான் கன்ஃபார்ம் பண்ணி எங்கள் பாட்டி சொன்னாங்க இதுதான் பொடுதலை கீரைன்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், 1 வீக்கு முன்னாடி இந்த பவுட்ரு ஆன்லைனில் இருக்குதான்னு சொல்லி தேடிக்கிட்டு இருந்தேன். இங்கே பாருங்கள் வரப்பில் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ ஆக்சுவலாக கொஞ்சம் ட்ரை சீசன் தான், இருந்தாலும் வரப்பில் காஞ்சு போய் எவ்வளோ படர்ந்துருக்கு பாருங்கள். இது மட்டும் இல்லை, இங்கே பாருங்கள், இன்னும் இங்கே பாருங்கள் செம்மையாக வளர்ந்துருக்கு. இப்போ தான் கீரையை பறிச்சுட்டு போகிறோம். இந்த இலையை பொறிச்சு மிக்சியில் நல்லா கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிட்டு அப்படியே அப்ளை பண்ணிக்கணும். ஆயிலில் போட்டும் ட்ரை பண்ணி ஆயிலில் போட்டும் கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். பட் இப்போ நிறைய இருக்கிறதுனால ஊரில் இருக்கும்போதே, சம்மர் ஹாலிடேஸ்க்கு இருக்கும்போதே கொஞ்சம் நிறையா பறித்து மிக்சியில் அடிக்கடி அரைச்சி அப்ளை பண்ணணும். வீக்லி 2 டைம்ஸ் அப்ளை பண்ணால் தான் இது கொஞ்சம் சீக்கிரம் சரியாகும். டேண்ட்ரஃபு என் தலையில் அதிகமாக வர ஆரம்பிச்சிருச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ கீரை இருக்குது. இன்னும் இந்த சைடு தேடுனா இன்னும் நிறையா இருக்கும். இந்த வரப்பில் தேடினா நிறைய கிடைக்கும். இன்றைக்கி இது போதும், நாளைக்கு பறிச்சுக்கலாம். அப்படியே ஒட்டி போயிருக்கு. தண்ணி இல்லாமல் ட்ரை ஆனதுனால நல்லா ஒட்டி போயிருக்கு. நல்லா வாஷ் பண்ணி தான் அரைக்கணும். பார்த்துக்கோங்க, தெரியாதவங்க இதுதான் பொடுதலை கீரை. டேண்ட்ரஃப்க்கு பெஸ்ட்டு சொல்யூஷன் இதுதான். என்ன ஷாம்பு போட்டாலும் இது கூட லைட்டாக நீமோட லீவ்ஸு, வேப்பலையை சேர்த்து அரைச்சிக்கலாம். அதுவும் நல்லா க்யூர் ஆகும். வெந்தயமும் சேர்த்து அரைச்சிக்கலாம். அது கூட மண்ணும் சேர்ந்து வருது. நாளைக்கு ஹேர் பேக்குக்கு போதும். இது கூட வேப்பிலையை கொஞ்சம் அரைச்சிட்டு திரும்ப இன்னொரு 1 டே கழித்து பறிச்சுக்கலாம். இந்த இலையை க்ளீன் பண்ணி கொஞ்சம் வேப்பிலையை சேர்த்திட்டு கூட கொஞ்சம் வெந்தயம் சேர்த்து அரைச்சிக்கலாம். தேங்க்யூ.